மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஜப்பானில் இன்னைக்கு 2025 ஜூலை 30ஆம் தேதி காலையில் 8:25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுனாமி வார்னிங் வந்து ஜப்பானில் கொடுக்குறாங்க. ஸோ அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இந்த ஒரு காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல சுனாமி அப்படின்னாலே ஏன் நிறைய மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா 2011 ஜப்பானில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம், அதோடு சேர்ந்து ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சுனாமி. அதுதான் வந்து இன்னைக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. பல பேர் இன்னுமே வந்து தேடிட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய அளவில் பாதித்த ஏரியாக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மியாகி அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 40 மீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் அலைகள் வந்து வந்தது. அதே மாதிரி இவாத்தே அப்படின்ற ஒரு ப்ரிஃபெக்சர்லையும் உங்களுக்கு 30 மீட்டருக்கும் அதிகமான அலைகள் வந்து உங்களுக்கு வந்தது. அதே மாதிரி ஃபுகுஷிமா, உங்களுக்கு ஃபுகுஷிமாவில் உங்களுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மிகப்பெரிய பிரச்சனையானது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேயுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஹொக்காய்டோலையுமே உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 மீட்டருக்கு அதிகமான அலைகள் வந்து ஏற்பட்டு அங்கே இருக்கிற நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர்களும் வந்து அந்த இடத்துல பறி போச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வக்காயாமா, நாங்காய் த்ரோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 மீட்டர் அளவுக்கான அலைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு அங்கேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு வந்து ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஏற்பட்ட இந்த சுனாமி பேரழிவின் காரணமாக பல உயிர்கள் வந்து போச்சு. 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தாங்க. அப்படின்றதுனால தான் பல பேர் வந்து சுனாமி அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் பயப்படுறாங்க. ஸோ முதல்ல சுனாமி ஏன் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக வந்து சுனாமி வார்னிங் கொடுத்தாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது நிலநடுக்கம் ஏற்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கோஸ்டல் ஏரியாவில். அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கம்சட்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கம்சட்கா பெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தான் உங்களுக்கு நிலநடுக்கம் வந்து ஏற்படுது. அந்த நிலநடுக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.7 ரிக்டர் அளவுகோலில் உங்களுக்கு ஏற்படுது. அங்கே ஏற்பட்ட காரணத்தினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி வந்து ஜப்பானோட கோஸ்டல் ஏரியாவை தாக்கக்கூடும். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சி உங்களுக்கு வார்னிங் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வார்னிங் அட்வைசரி அப்படின்னு வந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. ஸோ மேஜர் வார்னிங் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு 3 மீட்டருக்கும் அதிகமான அலை வந்து ஏற்படும் அப்படின்றது தான் மேஜர் வார்னிங் அப்படின்றது. இப்போ 1 மீட்டர்லேருந்து 3 மீட்டருக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ 0.2 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அட்வைசரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஷன் வந்து கொடுக்குறது. இந்த இடத்துல வந்து பேரலைகள் வந்து ஏற்படக்கூடும், நீங்கள் வந்து அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்றது. இதே மேஜர் வார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவாக்குவேட் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் அதற்கான பொருள். நாங்கள் ஜப்பானில் வேலை பார்க்கும்போது எங்களோட கம்பெனிக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவாக்குவேஷன் ட்ரில் அப்படின்றது வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வந்தாலும், சுனாமி வந்தாலும் சரி, இல்லை பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டைஃபூன் வந்தாலும் சரி, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோட் ஆஃப் கண்டக்ட் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சுனாமிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நீர் மட்டம், அதாவது கடல் மட்டத்திலிருந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்கன்றதை நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பெரிய மின் கம்பங்கள்லாம் இருக்கீங்களா, அங்கே வந்து எழுதியிருப்பாங்க இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 0.6 மீட்டர் வந்து அளவுல இருக்கு அப்படின்னு வந்து ஆல்டிடியூட வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ எவாக்குவேஷன் ஜோன் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பங்கள்ல உங்களுக்கு சைன் போர்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. நீங்க ஜப்பானுக்கு புதுசா வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க இதை பார்த்துட்டு அந்த எவாக்குவேஷன் ஜோனுக்கு வந்து நீங்க போய் சென்றடைய முடியும். இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டாலும் சரி, இந்த மாதிரியான எவாக்குவேஷன் ட்ரில் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஏரியாவில் போயிட்டு நாங்க இனான்ஜோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் எவாக்குவேஷன் ஜோன் அப்படின்றது வந்து எங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது என்னோட ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலைல ஒரு 9:30 மணிக்கெல்லாம் போகிறேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணதுனால நாங்கள் உடனடியாக அங்கேருந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு ஹையர் ஆல்டிடியூடை நாங்கள் நோக்கி வந்து போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால யாரும் வந்து மக்கள் இங்கே அதிகமாக பேனிக் ஆக மாட்டாங்க. என்ன எங்களுடைய இந்த எவாக்குவேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு என்ன எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் நாங்கள் வந்து போனோம். அங்கே நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் அப்படின்றது தான் நான் யோகோஹாமா ஏரியாவில் இருந்ததுனால எங்களுக்கு வார்னிங் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதனால கம்பல்சரி எவாக்குவேஷன் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே எவாக்குவேஷன் ஏரியா போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஒரு 12:59 அந்த இருந்து ஒரு 1 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியத்தில் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இந்த ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சி வந்து இந்த வார்னிங் அப்படின்றத அட்வைசரியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு 1 மீட்டருக்கும் கம்மியான அலைகள் தான் இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றனால ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஜப்பானில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி போகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது நல்லா தெரியும். நீங்கள் டூரிசத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஹோட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஹோட்டலோட நிறைய மேல் தளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாக்குவேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கான உணவு பொட்டலங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாங்குற மாதிரியான உணவு பொட்டலங்களாக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட கம்பெனி எடுத்துக்கோங்களேன். என் கம்பெனியில் வந்து ஜெனரேட்டர் வச்சிருப்பாங்க. 5-6 ஜெனரேட்டர் இருக்கு. இன்னுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பாம்ப் அப்படின்னு வந்து போடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து எஃபெக்டிவாக ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எங்களுக்கு வந்து இது உணவு பொட்டலங்கள்ன்றது எங்களோட டெஸ்க்லேயே இருக்கும்.
குறைஞ்சது ஒரு 2-3 நாளைக்கு தேவையான உணவு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டெஸ்க்லேயே இருக்கும். அதுலேயே வந்து ஒருவேளை எங்களால் இறங்க முடியல, பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களால் அதிலே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் எங்களால் ஜெனரேட்டரை வந்து எப்படி நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எங்களுக்கு கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெனரேட்டருக்கு தேவையான ஃபியூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு தாங்குற அளவுக்கு எங்களுக்கு ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஜெனரேட்டர் வேலை செய்யுதா அப்படின்றதையுமே கரெக்டாக பார்த்துட்டே வருவாங்க. அதனால எந்த ஒரு பயமும் வந்து நீங்கள் ஆஃபீஸ் உள்ள இருக்கும்போதோ யாரோ ஒரு பில்டிங் உள்ள இருக்கும்போதோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய பெரிய டவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த டவர்ஸோட ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் வரும்போது இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல போயிட்டு சேர முடியாது இல்லைங்களா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்கு பக்கத்தில் எது எதெல்லாம் இருக்கோ அந்த பில்டிங்கை வந்து ஆக்குபென்சி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிற காரணத்தினால மக்கள் ஒரே இடத்துல போய் கூட்டம் சேர்ந்து அந்த இடத்துல நெரிசல் ஏற்படும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இங்க கிடையாது. சரிப்பா, ஜப்பான்ல இந்த ஒரு சுனாமினால எந்த இடத்துல பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்போ இந்த காணொலி எடுத்துட்டு இருக்கிற நேரம் வந்து 2025 30ஆம் தேதி 7ஆம் மாசம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணி PM நைட்டு வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த நிலவரப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷிரோ அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து ஹொக்காய்டோல இருக்குது. அங்கே வந்து ஒரு 40 சென்டிமீட்டருக்கு வந்து உங்களுக்கு அலைகள் வந்துருக்குது. ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி இஷினோமக்கி அப்படின்றது மியாகி ப்ரிஃபெக்சரில் இருக்குது. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டருக்கு வந்து உங்களுக்கு அலைகள் ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒஃபுனாத்தோ அப்படின்றது இவாத்தே ப்ரிஃபெக்சரில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சென்டிமீட்டருக்கு வந்து உங்களுக்கு அலைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்போ எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜோ எந்த விதமான உயிரிழப்புகளோ இன்னைக்கு வந்து ஏற்படலை அப்படின்றது ரொம்பவுமே வந்து ஒரு சேஃபா சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜப்பானோட அட்வான்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்பவுமே வந்து கரெக்டாக வேலை செஞ்ச காரணத்தினால சரியான நேரத்தில் சரியான தகவல்களை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ப்ரிஃபெக்சர்கள் ஒரு ப்ரிஃபெக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யுனைடெட், தவறான தகவல்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ரொம்பவும் வந்து காஷியஸாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் யார்கிட்டையும் ஒரு செல்ஃபோன் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இங்கே வந்து பெரும்பாலும் இப்போ என் வீட்டு டோக்கியோவில் ஏதோகா ப்ரிஃபெக்சரில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒலிபெருக்கிகள் மூலமா உங்களுக்கு நல்ல நீங்க வீட்ல 10 இருந்தா கூட உங்களுக்கு ஒலிபெருக்கியோட சவுண்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் வந்து பீரியாடிக்கல் டைம்ல வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால ஒரு செல்போன் இல்ல, வீட்ல பவர் இல்ல அப்படின்னா கூட இந்த ஒலிபெருக்கிகள் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை நம்பி வேலை பார்க்கறது கிடையாது. இது எல்லாமே இண்டிவிஜுவலா அதுக்குன்னு சொல்லிட்டு பேட்டரி முதற்கொண்டு எல்லாமே தனித்தனியா பொருத்திருக்காங்க. அது மேல அந்த உயரத்துக்கு தண்ணி போகாத வரைக்கும் இந்த ஒலிபெருக்கிகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப அழகா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புஷ் மெயில் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல. இப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, 8:28க்குலாம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, நீங்க எங்க இருக்கிறீங்க, சேஃபா இருக்கிறீங்களா, உடனடியாக எங்களுக்கு வந்து பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எல்லா கம்பெனிகளில் வந்து வச்சிருக்காங்க, பெரும்பாலான கம்பெனிகளில். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து செல்ஃபோனில் வந்து உங்களுக்கு SOS மாதிரி உங்களுக்கு மெசேஜஸ் வந்து உடனடியாக வரும். ஸோ அதுக்கான உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கே இல்லைனா கூட இந்த மாதிரியான சர்வீஸ் வரா மாதிரி நீங்கள் ஃபோன் ஆன்ல இருந்ததுனாலே உங்களுக்கு வரா மாதிரியான சர்வீசஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. இப்போ என்னோட காரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால் லைவா டிவியே வந்து பார்க்க முடியும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷ் வரும். இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபிளாஷ் நியூஸ் வந்து எனக்கு அப்படியே வந்து அப்பியர் ஆகும். நீங்கள் லைவா நீங்கள் டிவியில் என்ன பார்க்குறீங்களோ அது காரில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ இதனால வந்து மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் உடனடியாக சேர்க்குறாங்க. இதன் மூலியமாக மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு உயிரிழப்புகளும் வந்து கணிசமாக வந்து குறைக்கப்படுது. ஸோ கடைசியாக சொல்லணும்னா ஜப்பானில் நிறைய பேர் உங்கள் உறவுக்காரர்கள் யாருன்னா டூரிசத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க யாருமே வந்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்ன 12 மணிக்குள்ள 12:59 1 மணிக்குள்ள இன்னைக்கு மதியம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வைசரியா வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கும் வந்து பெரிய பாதிப்புகள் அப்படின்றது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கோஸ்டல் ஏரியாவை போறதை வந்து தவிர்த்துடுங்க. இந்த காணொலி நிறைய உலக நாடுகள்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட உறவுக்காரர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. யாரும் பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம் அப்படின்றத சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு எதனா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு காணொலி வாயிலாக உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.